ஜி.டி. நாயுடு. சிலர் இவரை ஜி.டி. நாயுடு என்றும் கூறுவார்கள். ஆனால் அது தவறு. ஜி.டி. நாயுடு என்பதே சரியானது. அதாவது கோபால்சாமி துரைசாமி நாயுடு. அதன் சுருக்கமே ஜி.டி. நாயுடு. ஜி.டி. நாயுடு 1893ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டம் கலங்கல் கிராமத்தில் பிறந்தார். ஜி.டி. நாயுடு அவர்கள் தன் இளம் வயதில் படிப்பில் அதிக நாட்டம் இல்லாதவராய் இருந்தார். அதனால் அவர் பள்ளிக்கு செல்ல விருப்பமில்லாமல் தனக்கு பிடித்த நூல்களை வாங்கி தன் வீட்டிலேயே படித்து தன் அறிவுத்திறனை வளர்த்து கொண்டார். இளம் வயதில் ஜி.டி. நாயுடு கோவையில் இருந்த ஒரு மோட்டார் தொழிற்சாலையில் பணிக்கு சேர்ந்தார். அந்த பணியில் இருக்கும் பொழுதே மோட்டாரை பற்றிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் நன்கு அறிந்து கொண்டார். சிறிது காலத்தில் அவருக்கு பிறரிடம் தொழிலாளியாக இருப்பது வெறுத்து போனது. வேலையை விட்டுவிட்டு தன்னுடைய ஊதியத்திலிருந்து சேமித்து வைத்திருந்த பணத்துடன் நண்பர்களிடம் கடன் பெற்று திருப்பூரில் ஒரு பருத்தி தொழிற்சாலையை நிறுவினார். அப்போது முதலாம் உலகப் போர் துவங்கிய காலம். உலகம் முழுவதும் பருத்திக்கு அதிக தேவை இருந்தது. அதனால் இவரின் பருத்தி தொழில் நன்கு சூடு பிடித்தது.